மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதற்கு எச்சரிக்கை மணியாக அலாரமாக நமக்கு நம்ம உடம்பு நம்ம கிட்ட ஏதாவது சொல்லுமா அப்படின்னா நிச்சயமா சொல்லும். அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய டயபெட்டிக்னாலே இன்னைக்கு கால் பாதத்துல பிரச்சனை வந்துடும் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த கால் பாதத்துல பிரச்சனை கடைசியில கால் கட்டவரலையே கட் பண்ணி எடுத்து காலையே கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப இத ஆரம்பத்திலேயே நாம சரி செஞ்சா நிச்சயமா அது வராமல் தடுத்துக்க முடியும். அப்ப ஆரம்பத்திலேயே சரி செய்வது எப்படி பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு சர்க்கரை அப்படின்னு சொல்லி வரப்படும் பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குதுங்க. டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக அவர்களுக்கு உடம்புல மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஒரு சில பேருக்கு 2 வருஷம் 3 வருஷத்துலயே காமிச்சிருது, ஒரு சில பேருக்கு 5 வருஷம் கழிச்சுதான் காமிக்குது. அப்ப கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10 இயர்ஸை கிராஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜுமே அவங்க டச் பண்ணிடுறாங்க. அவர்களுக்கு கண்ணுல பிரச்சனை வந்துருது, ரெட்டினா ப்ராப்ளம் வந்துருது, கடைசியில் அந்த கேட்ராய்டுக்காக ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணோம்னா மீண்டும் திரும்ப கேட்ராய்டு வருது. அப்படி தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அது போல பாத்தீங்கன்னா அடுத்தது நியூரோபதி அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்துருது. இப்ப டயபெட்டிக் நியூரோபதி வரப்படும் பொழுது அது எங்க அடையாளமா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்மளுடைய கால் முழுவதுமே அடையாளமாக காமிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப கால் பாத்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிக்குது, மரத்து போக ஆரம்பிக்குது. அப்ப கால் பாதம் மரத்து போறது, அப்படியே காப் மசில்ஸ் ஏரியா வரைக்குமே பாத்தீங்கன்னா மரத்து போகிறது, ஸ்டிஃப் ஆகுறது, இறுக்கமாகுதுங்க அப்படின்றது. சில பேருக்கு இங்க கையிலெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அங்க அந்த இறுக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. தோள்பட்டை இறுக்கம், கை இறுக்கம் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. நரம்புகள்லாம் பலவீனமாகி கைகள்லாம் சில பேருக்கு நடுங்க ஆரம்பிக்குது. கண் பார்வை நரம்புகள் பாதிக்கப்படுது. அப்ப அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது அவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜாக வர ஆரம்பிக்குது. அதே போல இதற்கு அடுத்த ஸ்டேஜா பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் அப்பெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அது ரத்த குழாய்கள்ல பாத்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டு அப்ப ஹார்ட் அட்டாக், வெரிகோஸ் வெயின், ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அடுத்தடுத்து இந்த ஸ்டேஜுக்கு போறாங்க. அது போல இதுக்கு அடுத்த ஸ்டேஜா பாத்தீங்கன்னா தான் கடைசியில போய் கிட்னி ஃபெயிலியர், ஆமா உள்ள இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரைக்கும் போயிட்டு கடைசியில மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட சுகரை எப்படியாவது நான் கண்ட்ரோல் வச்சுக்க முடியுமா, கண்ட்ரோல்லே ஆக மாட்டேங்குது, 40 பாயிண்ட் இன்சுலின் காலையில மதியம் நைட்டுன்னு 40 போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஸ்டேஜ் தான் புலம்புறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் பாதத்துல எந்த ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்றத கூட நம்மளுடைய கால் பாதத்துல அடையாளங்களாக நமக்கு காமிக்குது. அதான் உடலின் மொழி அதை சொல்லுது. இப்ப நம்மளுடைய சிகிச்சை மையத்துல கால் பாதத்திலேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இப்ப கால் பாதத்துல ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா, டயபெட்டிக் நியூரோபதி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா, டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதா, வருமா, வராதா, என்ன லெவல், இது எல்லாம் கால் பாதம் அப்படியே பேசும். அப்ப அப்படிப்பட்ட கால் பாதத்திலேயே ஒருத்தருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா அப்ப நம்ம கால் பாதம் சொல்லுமா இல்லையா? கால் பாதம் சொல்லும். இவர்களுக்கு காலில் நரம்புகள் பலவீனமாக ஆரம்பிக்குது, நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது. அதுக்கப்புறம் காலில் புண்ணு வரப்போகுது. இந்த புண்ணு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பெருசாச்சுன்னா கடைசியில கால் கட்டவரலை கட் பண்ற ஒரு கண்டிஷனுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்மளுடைய கால் பாதம் முன்னாடியே சொல்லும். அந்த அடையாளத்தை நாம எடுத்துக்கிட்டு அதை நம்ம சரி செய்யணும்னாலே என்ன நடக்கும், கால் பாதத்தை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்படி என்னங்க நம்ம கிட்ட சொல்லும் அந்த அடையாளம் என்ன? அதாவது ஒரு நோய் நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம உடம்புல தெரியக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே தான் நோய் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்ப நமக்கு கண்ணுல ஒரு அடையாளம் காமிக்குது, கண்ணுல ஒரு பிரச்சனை காமிக்குது அப்படின்னா கண்ணை போய் உடனே ஃபுல்லா ஸ்கேன் பண்றோம், கண்ணுல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு ஃபுல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா அனாட்டமிக்கலா கரெக்டா இருக்குதுங்க, ஆனா என்னன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வெறும் மல்டிவிட்டமின் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆமா, உள்ள எல்லாமே நல்லா இருக்கு, ரெட்டினா நல்லா இருக்கு, ஆமா உள்ள நரம்புகள் முதற்கொண்டு நல்லா இருக்கு, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி தெரியலங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெறும்
விட்டமின் டேப்லெட் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு இருக்குது. அப்ப கண்ணுக்கு அங்க அதோட கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய அதோட ரூட் மூல ஆர்கன் மூல உறுப்பு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பிரச்சனைப்பா என்னை சரி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு கண்ணு மூலமா சில சிக்னல் கொடுக்குறாங்க. அதே போலதான் உடம்புல ஸ்கின்ல ஒரு பிரச்சனை வருது. ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஆயின்மெண்ட் இருக்குதா, ஸ்கின்னுக்கு ஏதாவது மாய்ச்சர் ஸ்கிரீம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் பிரச்சனைய தோல் பிரச்சனைன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதுக்கு அந்த மேல உள்ள அறிகுறிகளை சரி பண்றதுக்காகவே நாம முயற்சி செய்யறோம். அதற்கும் மூல காரணமான ஆர்கன் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்லி வந்த அவர்களுக்குரிய பிரச்சனைகளை சொல்லி வந்த தூதுவர் தான் இந்த ஸ்கின். ஆமா, ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன், புரிய வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ராஜா பக்கத்து நாட்டு ராஜாவோட சண்டை போட போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தூதுவரை தான் அனுப்பி வைப்பாரு. இந்த தூதுவர் வந்த உடனே அவர் உடனே அப்படியா எந்த ராஜா அனுப்பி வச்சிருக்காரு, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா நாம அப்படியா, நமக்கு ஒரு ராஜா, அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் தான் ராஜா. அவர் ஒரு தூதுவரை அனுப்புறாரு, நம்ம உடம்புல சில சிம்டம்ஸை கொடுக்குறாரு. சரிங்களா, நமக்கு வரக்கூடிய தும்மல், இருமல், விக்கல், தூக்கம், பசி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தூதுவர்கள் தான். சரிங்களா. ஆமா, நாம ஆனா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த தூதுவர்கள் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூதுவர்களை எப்படியாவது அடிச்சு நொறுக்கிறோம் பாக்குறோம். நம்ம தான் இம்சை அரசன் ராஜா வச்சே உடனே என்ன தைரியம் இருந்தா எனக்கே தூது சொல்ல வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தும்மலையும் இருமலையும் அடக்கிறதுக்காக உடனே அதுக்கு மாத்திரைகளை வாங்கி போட்டு ஆஃப் பண்றோம், தூதுவர்களை அடிச்சு நொறுக்கிறோம். அப்ப இந்த ராஜா என்ன பண்ணுவாரு, உடனே பாத்தீங்கன்னா ஆகா நம்ம சாதாரண ஒரு தூதுவர் அனுப்பிட்டோம் போல, ஈஸியா அடிச்சிட்டாங்க, கொஞ்சம் நல்ல பலசாலியான தூதுவரை அனுப்பணும்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவதா ஒரு தூதுவரை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் நம்ம அலர்ட் ஆயிரும், ஆகா என்ன தைரியம் இருந்தா வந்தாலேயே நான் அடிச்சு இது பண்ணி வச்சிருக்கிறேன், திரும்ப நீ ரெண்டாவதா இன்னொருத்த வருவியா அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவோம்னா ஹெவி டோஸ், அவர் கொஞ்சம் பலசாலியா வந்துக்கிறாருல, அதை விட கொஞ்சம் ஹெவி டோஸ் நம்ம இம்சை அரசன் ராஜா அப்படின்றதுனால இந்த வாடகைக்கு போன யானை வந்தோடனே உன்னை தூக்கி போட்டு வயதிலையும் மிதிக்க சொல்ற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் வரும் பாருங்க. அது மாதிரி ரெண்டாவதா வந்திருக்கக்கூடிய தூதுவருக்கு ஹெவி டோஸ் மெடிசன்ஸ் நம்ம எடுத்து அவரையும் ஆஃப் பண்ணணும்னு தான் நினைக்கிறோமே தவிர எந்த ஆர்கன் எந்த ராஜா அவர் அனுப்பி வச்சாருன்னு சொல்லி நம்ம பேச்சுவார்த்தை பண்றதுக்கானது இல்லை. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, டயபெட்டிக் அப்படின்னு எடுக்கப்படும் பொழுது அதற்கு மூல காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நாளமில்லா சுரப்பி. இந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் ராஜா. இந்த ராஜா நமக்கு பல தூதுவர்களை அனுப்பி வச்சாரு, நிறைய அறிகுறிகளாக நாம கண்டுக்கல. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாவே நேரடியாக களமிறங்க ஆரம்பிச்சிருவாரு. அது எங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கால் பாதம். நம்மளுடைய கால் பாதத்துல நம்மளுடைய கட்டை விரலின் மையம், நம்மளுடைய கால் பாதத்துல கட்டை விரலுடைய மையம் இங்கதான் பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டினுடைய நர்வஸ் அங்க முடிவடையுது. ஓகேங்களா. அப்ப அந்த இடத்துல நமக்கு அந்த ராஜா என்ன மாதிரி அடையாளமா காமிப்பாருன்னா, கரெக்டா அங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு நம்ம கையில பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளி மூக்கு மாதிரி அப்படி லைட்டா அப்படி வெளியில அப்படி நீண்டுகிட்டு இருக்கும். அது மாதிரி கால் கட்ட விரல்லையும் இருக்கணும் நமக்கு. ஆனா இந்த டயபெட்டிக் பேஷன்ஸ், டயபெட்டிக் வந்தவங்களுக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி வெளியில புடைச்சுக்கிட்டு கிளி மூக்கு மாதிரி இருக்காது, பிளாட்டா இருக்கும். சில பேருக்கு சில பேருக்கு கரெக்டா அந்த இடம் மட்டும் உள்ள பள்ளமா அமுங்கும், டபக்குன்னு உள்ள பள்ளமா அமுங்கும். இருக்கக்கூடாது. அங்க அந்த ராஜா அவருடைய பாதிப்பு அந்த இடத்துல அப்படி அடையாளமா காமிக்கிறாரு, சாஃப்டா ஆகக்கூடாது. கரெக்டா அங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வெடிப்பு வரும். அலர்ட் ஆயிக்குங்க, உங்களுடைய கட்டை விரலின் மையத்தில் ஒரு வெடிப்பு காணப்பட்டால் உங்களுக்கு கால் பாதத்துல அடுத்து பிரச்சனைகள் வரப்போகுதுன்றத காமிக்குது. அதுதான் அந்த அறிகுறி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், உடனடியா ராஜா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம அவரை கூல் பண்ணணும். கால் கட்டை விரல்ல அதே இதுல பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கப்படும் பொழுது இதற்கு சொல்யூஷனா என்ன பண்ணலாம்னா, நைட்டு படுக்க போக முன்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து போட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மசாஜ் கொடுங்க. உங்களுடைய கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் ஆக்டிவேட் ஆவார். நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இப்ப அவர் ஓட்டக்கூடிய 7 குதிரைகளையும் அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அந்த 7 குதிரைகள் யாருன்னா அவர் தான் 7 நாளமில்லா சுரப்பிகள்.
அப்ப 7 நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. அப்ப கால் கட்டை விரலின் மையம் என்பது ஒரு சாதாரண நபர் அல்ல. உங்களுடைய கால் கட்டை விரல் உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்டு, அது பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளமில்லா சுரப்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு பகுதி. நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்குனாலும் அங்கதான் அலாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுபோல உங்களுடைய நர்வஸ் வீக்னஸ், உங்களுடைய கால் பாதத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடையாளம் தெரியும். கால் பாதத்துல இங்க மட்டும் மரத்து போகுது சார், டயபெட்டிக். இங்க மட்டும் மரத்து போகுது சார், இங்க மட்டும் ஹார்டா இருக்கு சார். என்ன காரணங்க? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு மூல காரணமாக சில ராஜாக்களை காமிக்கிறாங்க. ஓகே, அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க கால் கட்டை விரலின் மையத்துல நீங்க நைட்டு படுக்கும் பொழுது தேங்காய் எண்ணெயில ஒரு சின்ன மசாஜ் பண்ணிட்டு படுங்க. உங்களுடைய தூக்கம் முதல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் பொழுது அந்த எண்டோகிரைன்லாம் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பரா நடக்குங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா கிளாண்ட் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட டயபெட்டிக், தைராய்டு, குழந்தையின்மை பிரச்சனை, ஓகே, அடிக்கடி ஒருத்தர் டென்ஷனு கோபமாகறாருங்க, அட்ரினல் கிளாண்ட், ஓகேங்களா, இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவேட் ஆன அந்த ஃபீலை நீங்க வித்தின் 1 வீக்லயே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நாளே தெரியும், 1 வீக்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஆகா நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தினந்தோறும் பண்ணலாமா? தினந்தோறும் நைட்டு படுக்கும்போது பண்ணலாம் தாராளமாக. எந்த வயதினெல்லாம் பண்ணலாங்க? எல்லா வயதினும் பண்ணலாங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூட தாராளமா கொடுக்கலாம். அப்ப இந்த ஆட்டிசம் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், ரொம்பவும் ஹைப்பரா இருக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களுக்கு தான் கூட நீங்க இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க படுக்க வைக்கலாம். சாந்தமாவாங்க. ரொம்பவும் சாந்தமாவே ஒருத்தர் இருக்கிறாருங்க, இதே கட்டவர்கள் இந்த ஏரியால பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் ஆக்டிவேட் ஆவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சுவிட்ச் இறைவன் நமக்கு இங்க கொடுத்துக்கிறாரு. இதை ஆக்டிவேட் பண்ணி அனைவரும் கால் பாதத்தை பாத்தீங்கன்னா பராமரிச்சீங்கன்னா உங்களுடைய உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் சூப்பராயிரும், சர்க்கரையும் கட்டுக்குள் வரும். வாழ்த்துக்கள். பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள்.